இது மௌனம் கலைத்திடும் மக்களின் குரலாக துணிவான கேள்வி பதில்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் நெறியாளர் ஹேமலதா. சமூகத்தின் அரசியல் கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் நமது தலைவர் கார்த்திகேயன் ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். முதலாவதாக இந்நிகழ்விற்கு செல்லலாம். ஐயா, தற்போது மாநாடு நடந்தது, தாவேகா அவர்கள் மாநாடு நடத்தினார்கள். அதுல திமுகவை பற்றி இனி நாங்கள் விமர்சிக்க போவதில்லை என்று கூறிய அதே மேடையில தன்னோட கட்சியோட கோட்பாடை பத்தி பேசாம மீண்டும் திமுகவை விமர்சிச்ச ஆதவ் அர்ஜுனா அவரோட வார்த்தையவே கடைபிடிக்க முடியலையே, கட்சியோட கோட்பாடை கடைபிடிப்பாங்க. உங்களோட இப்பதான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு நான் நம்புறேன். காரணம் என்னன்னா, அரசியலுக்கு உள்ள வந்தோடனே யாருமே அவங்க சொன்ன வார்த்தையில காப்பாற்ற முடியாது. அவர் இப்பதான் எனக்கு தெரிஞ்சு அரசியலுக்கு உள்ள வராரு அப்படின்றத நான் ரொம்ப நேயர்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா யாருமே சொன்ன வார்த்தை காப்பாற்றினவங்க இந்த நாட்டில் மிக மிக குறைவு. அதனால் அவர் பேசும்போது நான் திமுகவை விமர்சிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீராப்பாக பேசிட்டு திமுக விமர்சிக்க நான் விரும்பலை, நமக்கு எதிர்கட்சி அதிமுக கிடையாது, நமக்கு திமுகவுக்கு மட்டும்தான் போட்டி, இருந்தாலும் இனிமேல் நான் திமுக விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் பேச்சினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா தீய சக்தி திமுகன்னு முடிக்கிறார். அப்போ அது என்ன தெரியுது அப்படின்னா, அவரு இப்பவே அவருடைய தான் சொல்ற விஷயத்தையே தானே கேட்கல அப்படின்றத அவரு நிலைப்படுத்த விரும்புறாரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் நினைக்கிறேன். அது நேரலாகிய உங்கள்கிட்ட அதை விடுவோம். இருந்தாலும் கூட இன்னும் கூட அவர்கள் அரசியல் களத்திற்கு முழுமையாக வர வேண்டும், மக்கள் பணி ஆற்றிட வேண்டும். மக்கள் பணி ஆற்றினால் மட்டுமே மக்களில் ஒருவனாக அவர்கள் நினைக்கக்கூடிய தலைவர், அவர்கள் விரும்பக்கூடிய தலைவர், தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சராக அலங்கரிக்க அவர்கள் விரும்பினால் மக்கள் பணியை அவர்கள் தொடர்ந்து ஆற்றிட வேண்டும். ஏதோ இந்த மக்கள் பணி அப்படின்றது சும்மா கிரைண்டர் கொடுக்கறது, மிக்சி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, 4 பேருக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது, இதுவல்ல மக்கள் பிரச்சனை. மக்கள் பிரச்சனை என்பது பொதுவெளியில் அன்றாடம் நிகழக்கூடிய அவலங்களை பொதுமக்களுக்கு தீர்த்து வைப்பதில் அவர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏன்னா புதிய கட்சி அவங்களுடைய பேரை அழிக்கிறதுக்கு நிறைய வளர்ந்த கட்சிகளோ அல்லது அவங்களுடைய தோழமைகளோ கூடவே இருக்கலாம். ஆகையால் மக்கள் பணி செய்வதில் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு அளப்பரிய மக்கள் பணி செய்தால் மட்டுமே அவர்கள் அனைவராலும் ஈர்க்கப்படக்கூடிய தலைவராக உருவாக முடியும். அதே சமயம் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சானது வரம்பு மீறிய பேச்சானது. அதாவது நம் மனதிற்கு பிடித்த தலைவர்கள் என ஒரு சிலரை எடுத்துக்கொள்வோம். அரசியல்வாதிகள் சொன்னா கூட தப்பா போகும். நம் மனதிற்கு பிடித்த தலைவர் நம்ம அப்பா நம்ம அம்மாவா இருக்கும். நம்ம அப்பா நம்ம அம்மாவை நம்ம பேசுறத விரும்புவோமா? விரும்ப மாட்டோம்ல. அதே சமயம் ஒரு கட்சி தலைவரை பேசும் பொழுது அந்த கட்சி தலைவருக்கு தொண்டர்கள் படை ஏராளம். காரணம் இன்றல்ல நேற்றல்ல அந்த ஆண்ட கட்சிகள் அவர்களெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருட திராவிட பாரம்பரியம் கொண்ட கட்சிகளாக இருக்காங்க. அவர்களை விமர்சிக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு அரசியல் நாகரிகத்தோடு விமர்சித்தால் சிறப்பாக இருக்கும். ஆனால் அவரது விமர்சனங்களை எல்லாம் பாருங்கள், ரொம்ப முதிர்ந்த தலைவரை கூட எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ கொச்சைப்படுத்துகிறார். உடனே பேசிட்டு இல்ல நான்லாம் பேசலையே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருக்கு எனக்கும் நெஞ்சுக்குள்ள அவரை வச்சிருக்கேன், அவரை நான் விமர்சிக்கவே இல்லை. காரணம் அந்த கட்சியிலிருந்து வெகுண்டு எழுந்த தொண்டர்களுடைய எழுச்சியை பார்த்துட்டு பயந்துடுறாரு, ஆகா நம்ம பேசணும் தப்பா இருக்குமோ. அப்போ எல்லாரும் வெகுண்டு எழுந்து உங்க கட்சியை பேசணும், அதன் மூலம் நீங்க வளரணும்னு நினைக்கிறீங்க. இதுவல்ல வளர்ச்சி. நேர்மையை பேசி உண்மையை மக்களிடத்தில் எடுத்து வைத்து வளருங்கள். சிறந்த தலைவராக மக்கள் கொண்டாடக்கூடிய தருணமானது விரைவில் உள்ளது. ஐயா, அதே போல அவங்க ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை பத்தியோ இல்ல அவங்க கட்சியில இதெல்லாம் நாங்க வகிச்சிருக்கோம், இந்த கோட்பாடுகள்லாம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கறத பத்தி ஏதாவது பேசியிருக்காங்க? ஆட்சிக்கு வந்தால் அவங்கதான் நான் ஆட்சிக்கே வந்துட்ட மாதிரில சொல்றாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நீங்க பாருங்களேன். திருச்செங்கோடு தொகுதி எடுத்துக்கோங்க, சென்னையை எடுத்துக்கோங்க, சோழிங்கநல்லூர் எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் திருநெல்வேலி எடுத்துக்கோங்க, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி எடுத்துக்கோங்க, புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கோங்க, நீங்க எந்த பக்கம் திரும்பி திருச்சிராப்பள்ளி எடுத்துக்கோங்க, திரும்பி பார்த்தீங்கன்னா அவருடைய மாவட்ட செயலாளர்லாம் இன்னைக்கே எம்எல்ஏஆர் மாதிரி இருக்காது. அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய அந்த ஐடி விங்கினுடைய செயல்பாடுகள்
அவர்கள் போஸ் கொடுக்கக்கூடிய அந்த விதம், அவங்க போகக்கூடிய அந்த 10 காரனுடைய அணிவகுப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது நடப்பு எம்எல்ஏட்ட கிடையாது. நடப்பு எம்எல்ஏ சும்மா போயிட்டு இருக்காங்க ஒரே ஒரு கார்ல. இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். இதை பதிவு பண்றதுக்கு நல்ல ஒரு மேடை கிடைச்சனால சொல்ல வரேன். காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் சற்று ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக இந்த வாரத்தில் அவர் உயிர் நீத்தார் என்கின்ற செய்தி மிகவும் வருத்தம் அளிக்கிறது. அவர்லாம் ஒரு மாபெரும் அழிக்க முடியாத சக்தியா இருந்தாரு சுந்தரம் எம்எல்ஏ அப்படின்றது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய கார்ல இருந்து இறங்கும் போதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சிலர் வீட்டுல இருந்து மாடிப்படியில இருந்து இறங்கும் போது தவறி விழுந்தான்னு சொல்றாங்க. அவருக்கே உதவியாளர் இருந்தாங்க. 2 முறை எம்எல்ஏ, 10 ஆண்டுகள் எம்எல்ஏவா இருந்தவருக்கு அந்த நிலவரம். ஆனா புதுசா இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி வந்த உடனே 108 ஆம்புலன்ஸ் வழிமறிக்கிறான். கட்சி தலைவருக்கு நான் போய் மாலை போட போறேன்னு சொல்றேன். நான் தாவேக கட்சியை மட்டும் சொல்லல, பொதுவா சொல்றேன். எதற்கு இந்த ஆணவ போக்கு? நீங்களாம் மக்கள் பணி செய்ய வந்தீங்களா அல்லது மக்களை வாட்டி வதைக்கிறதுக்கு வந்தீங்களான்னு மக்கள் இடத்துல கேள்வி எழுப்புற மாதிரி நடந்துக்காது. தார்மீக பொறுப்போடு நடந்தீங்கன்னா மக்கள் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இல்லைன்னா ஒரு செகண்ட் போதாது, தூக்கி போட்டுவாங்க. மக்கள் இந்த நாட்டினுடைய உயரிய சக்தி. அந்த சக்தியை அழிக்கணும்னு நினைச்சா அழிஞ்சு போயிடுங்க. மக்களை மதியுங்கள். மக்கள் உங்களை மாபெரும் மேடைக்கு அனுப்பி வைப்பார்கள். மக்களை மிதிக்க நினைத்தால் உங்களை தூக்கி அடித்து விடுவார்கள். மறந்து விடாதீர்கள் என விரும்பி தோழமைகளை. ஐயா, அதே போல் அனைத்து கட்சிகளும் எங்களது தோழமை கட்சிகளே என்று கூறும் தேமுதிக பொதுச் செயலாளர் அம்மா பிரேமலதா அவர்கள் கூட்டணி கட்சியில் இணைய வாய்ப்பு உள்ளதா? அதற்கு எதிராக திட்டம் முடிக்கிறார்கள். இதை பத்தி பேசினா உடனே தேமுதிகவில் இருந்து உடனே ஒரு 10-15 தொண்டர்களும் அப்படியே வெகுண்டு எழுந்து, இன்று கூட பாத்தீங்கன்னா ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு. ஒரு அரசியல் பேச்சாளர், நான் பேரை சொல்ல இந்த மேடையில் நான் விரும்பல, எனக்கு பிடிக்காத ஒரு நண்பர் இருந்தாலும் கூட ஒரு பத்திரிகையாளர், அவரு அந்த கட்சியை விமர்சிச்சுட்டாரு அப்படின்னு ஒண்ணே அவர் இறந்ததா ஒரு செய்தி போடுறார். அப்போ உங்கள் கட்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சுட்டி காட்டக்கூடிய பத்திரிகையாளரை விமர்சிக்கக்கூடியவர்களை தான் நீங்க தொண்டர்களா வச்சிருக்கலாம்னு கொஞ்சம் பார்க்கணும். தற்போதைய கட்சியினுடைய நிலைமை என்ன? எல்லா கட்சியும் தோழமை கட்சி தோழமை கட்சி தோழமை கட்சின்னு சொல்லக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்னியார் அவர்கள், பிரேமலதா அம்மா அவர்கள் திடீர்னு ஒரு மேடையில மைக்க பிடிச்சு பேசுறாங்க. நாங்க உங்களை முதலமைச்சர் பதவிக்கு கொண்டு போய் அமர்த்துவோம், நீங்க நாங்க கேட்கிற சீட்டை கொடுக்க மாட்டீங்களோ, நாங்க கேட்கிற எங்களுக்கான அந்த மாற்று விஷயங்களை நீங்க செய்ய மாட்டீங்களோ அப்படின்னு மிரட்டல் தோனியில பேசுறாங்க. பேசி முடிச்சு அடுத்த செகண்ட் கீழே இறங்கி வந்து செய்தியாளருக்கு பேட்டி கொடுக்கும்போது, எங்களுக்கு எல்லா கட்சியும் தோழமை கட்சி தான், மத்தியிலிருந்து மாநிலம் வரை இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே எங்களுடைய தோழமை கட்சி தான். இப்ப நீங்க முன்பு கேட்ட அந்த கேள்விக்கான பதில் தான். இப்ப தெரிஞ்சுக்கல அரசியல்வாதிகள்லாம் யாருன்னு. ஒண்ணு பேசுவாங்க, இன்னொன்னு செய்வாங்க. முன்னெல்லாம் இந்த மாதிரிலாம் பயணம் போறது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச அரசியல் பயணம் மட்டும்தான் இருக்கும். மாண்புமிகு அம்மா அவர்கள் நடத்தாத அரசியல் பயணமா, மதிப்பிற்குரிய கலைஞர் ஐயா நடத்தாத அரசியல் பயணங்களா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பேர். அந்த பேர்லாம் சொன்னா எல்லா கட்சியும் நடத்துறாங்க, உங்களுக்கே தெரியும். என்னோட நான் சொல்றேன், அதனால எனக்கு ஒன்றும் தப்பு. மக்களை தேடி, மக்களை நாடி, இல்லங்களை தேடி, இல்லங்களை நாடின்னு ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடன்ங்கிறாங்க. இந்த பக்கம் போனா உரிமையை மீட்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை காப்போம், உரிமையை காப்போங்கிறாங்க. ஒரு பக்கமா இப்படியே தள்ளிப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயலும். எத்தனை பயணம் தப்பா போறீங்க? ஏதாவது ஒன்னாவது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்காங்க? கிடையாது. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனுள்ள விஷயத்தை தான் மட்டும்தான் செய்யணும், ஆட்சியாளர் மட்டும்தான் செய்யணும். இல்லை, யாரு கையில எல்லாம் அதிகாரங்கள் இருக்கோ அவங்க எல்லாம் செய்யலாம். அதிகாரங்கள்னா யார் யாரு?
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகாரம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு அமைப்பு, பணம் பலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட பணம் பலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. பாரதிய ஜனதா கிட்ட பணம் பலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. காங்கிரஸ் கிட்ட பணம் பலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. இவங்க நினைச்சா செய்யலாம். நாங்களா இங்கே ஆள்றோம், காங்கிரஸ் கட்சியை ஆளுது, இங்கே பாஜகவை ஆளுது, இங்கே அதிமுகவை ஆளுது. அப்புறம் எப்படி நீ வாழுவ? மக்களை ஆண்டால் மட்டும்தான் நான் செய்வேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன்னு நினைச்சுன்னா அப்ப நீ வாழ நினைக்கிறேன்னு அர்த்தம். ஏமாத்துறேன். எனக்கு இந்த 5 வருஷம் பத்தாது, இன்னும் 5 வருஷம் கூட நான் சொன்னேன். இப்போ இந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சேன் அப்படின்னு கேள்வி வரும். இது போலதான் எல்லா கட்சியும் இப்போ புதுசா உடனே இப்போ இன்னைக்கு முளைச்சவங்க நான் உடனே விஜய் சொல்றேன் நினைச்சுக்கணும். பொதுவாகவே சொல்றேன், யாருனாலும் நான் முதலமைச்சர் நாம இப்படிலாம் நிறைய பேர் எந்திரிச்சு வந்துட்டு போயிட்டாங்க. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அன்புமணி ஆகிய நான் சொன்னவரே இன்னைக்கு அன்புமணிக்கு எதிராக நிற்கிறார். இந்த நிகழ்வுலாம் நீங்க பார்த்துட்டு தான் வரீங்க. அரசியல் களம் என்பது எப்போதுமே ஒண்ணுதான். வரக்கூடிய தலைவர்கள் தான் புதிதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் களம் புதிதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நம்ம ஒன்றும் பதில் சொல்றதுக்கு இல்லை. அரசியலுக்கு வர்றது நல்லது செய்யறதுக்காக நீங்க வாங்க, நாங்கள் நல்லபடியாக ஏற்றுக்கிறோம், உங்களை வரவேற்கிறோம், உங்களுக்கு வாக்களிக்கிறோம், நல்லதை செய்யுங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் யாருக்கும் உபத்திரம் செய்யாமல் ஒதுங்கி வந்துருங்க அப்படின்னு ஒரு அன்பு கோரிக்கை வைக்கணும். அதே சமயம் பிரேமலதா அன்னியார் அவர்கள் இன்னும் கூட தோழமை கட்சின்னு வெறுமனே சொன்னா போதாது, தோழமை கட்சியா எல்லாரையும் நினைச்சாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நம்புறேன். அவருடைய நிலையை நினைக்கும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிக்கு எந்தெந்த கூட்டணிக்கு போகலான்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஐயாவும் நம்ம பிரேமலதா அம்மாவும் பேசி வரதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நிறைய விமர்சனம் வைக்கிறோம். தனிப்பட்ட கட்சி மேல விமர்சனம் வைக்கல. இது விஜயகாந்த் அவர்களால், மதிப்பிற்குரிய விஜயகாந்த் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தை அழித்து விடாதீர்கள், அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போங்கள் என அன்பு கோரிக்கை வைக்கிறேன். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தன்னோட நிலையிலிருந்து தடுமாறுகிறாரா? மீண்டும் அதிமுகவுல அவர் என்னை கூப்பிட்டா நான் இணைவேன் அப்படின்னு சொல்லி எடுத்த முடிவு சரிதானா? அது ஒரு சரியான முடிவு தான். அவருக்கு அதை தவிர வேற என்ன முடிவு இருக்க முடியும்? இதே சமயத்துல ஓபிஎஸ் அவர்கள் ஒரு திமுக கூட போறான்னு வைங்க, உடனே நாமளா இதே நிகழ்ச்சியில் உட்காந்து நம்மளே பேசுவோம். ஏன் துணிஞ்சல் நேயர்களே பேசுவாங்க, ஓபிஎஸ் ஐயா தவறான முடிவு எடுத்து. ஆனா இன்னைக்கு அவருக்கு வேற வழி இல்லை. ஒண்ணு திமுக கூட கூட்டணிக்கு போகணும், திமுக போய் நான் சேரணும்னு சொல்லல. ஒண்ணு திமுக கூட கூட்டணிக்கு போகணும், இல்ல மறுபடியும் அவர் என்டிஏ ஸ்டாண்டே எடுத்தார் அப்படின்னா அவருக்கான மதிப்பு இன்னும் குறையுமோ தவிர கூடாது. இதே சமயம் ஒரு திமுக கூடியோ அல்லது புதியதா வந்த கட்சி கூட இணைஞ்சா அவருக்கான கேடார் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம நம்ப முடியாது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் தனிச்சு எலெக்ஷன் நிற்கணும், இல்லைன்னா திமுக கூட ஒரு கூட்டணி வைக்கணும். இந்த ரெண்டையும் அவர் பண்ணினார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாபெரும் தலைவராக உருவாவார், மாற்று கருத்து இல்லை. இதில் நிறைய பேர் பேசலாம், எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அவர் போய் எப்படி அங்கே சேரலாம், எப்படி ஒரு கூட்டணி வைக்கலாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியை வளர்க்கறதுக்கு ஒரு பாடுபட்டுருக்கணுமே. வழக்கத்தான் பாடுபட்டாரு, வழக்கத்தான் அவர் கேட்டாரு. ஆனா நீங்க வழக்கு தொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் நீங்க தள்ளி வைக்கிறீங்களே. பொதுக்குழு கூட்டத்தால் கூடி எடுக்கப்பட்ட முடிவு, பொதுச் செயலாளர் நான் முடிவு எடுக்கணும்னு ஐயா எடப்பாடி அவர்கள் மிகவும், நான் சொல்றேன் இந்த நிகழ்ச்சி வழியா சொல்றேன், ஆணவத்தோட வன்மமா ரொம்ப ஆணவத்தோட திமிரா பேசக்கூடிய நீங்க ஏன் மறுபடியும் அந்த 2000 பேர்த்தையும் கூப்பிட்டு அந்த பொதுக்குழுவால் திரும்பவும் இந்த மாதிரி ஒரு மூத்த தலைவர் நம்ம நீக்கி வச்சுட்டோம், அந்த மூத்த தலைவர் நம்ம கட்சிக்கு வேணும், நம்ம கட்சி வளரணும்னா வேணும்னு சொல்லிட்டு நீங்க அவரை ஏன் கட்சிக்குள்ள சேர்த்துக்க கூடாது? உங்களை விட வயதில் முதிர்ந்த தலைவர், அனுபவத்தில் முதிர்ந்த தலைவர், உங்களோட அதிக நாட்கள் பதவி வகித்த தலைவர், அதிக முறை முதலமைச்சராக இருந்த தலைவர், உங்கள் கட்சியினுடைய மூத்த முன்னோடி, இப்படியெல்லாம் பேர் வச்சுக்கூடிய அவரு துரோகமே இழைக்காதவர். உங்கள் பாணியில் சொன்ன துரோகம் இழைத்தவர். ஆனா பொதுமக்களுக்கு அது தெரியும். இவரையா நீங்க கட்சியில சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க? காரணம் என்ன தெரியுமா? கட்சியில எங்க சேர்த்துக்கிட்ட அப்படின்னா, கட்சியில என்னைக்குமே நண்பருக்கு இடம் உண்டு, அதே சமயம் பகைவருக்கு இடம் கிடையாது. பகைவர்னு சொல்றோம் அப்படின்னா யாரெல்லாம் நமக்கு இணையா இருக்காங்களோ அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் நான் தோத்துட்டேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு அவர் வந்துருவான்னு பயத்துல இருக்காருன்னு நம்புறேன். இந்த பயமே உங்களை கொள்ளுது. இந்த பயம் துளி கூட நீங்கள் பெரிதும் மதிக்கின்ற அம்மாவிடத்தில் கிடையாது. உடனே அதுக்கு ஒரு குரூப் கேள்வி கேட்கலாம், ஏன் திருநாவுக்கரசரை நீக்கலையா, ஏன் இந்த பக்கம் சரத்குமாரை நீக்கி வைக்கலையா? உண்மைதான்,
அவர்களெல்லாம் தன்னுடைய தலைமை பதவிக்கு வந்து விடுவார்கள் என நீக்கவில்லை. அவர்களுடைய பேச்சு, அவருடைய செயல்பாட்டின் காரணத்தினால் நீக்கினார்கள். ஆனால் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் நீக்கி வைக்கப்பட்டிருப்பது தலைமை பதவிக்கு வந்து விடுவார் என்கின்ற பயத்தின் காரணத்தினால்தான் இது தொண்டர்களுக்கே தெரியும். அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? காத்திருங்கள். 2026 வாக்கு வங்கி வரப்போது, பொதுமக்கள் வாக்களிக்க போறாங்க. அன்னைக்கு தெரியும் யாரு நேர்மை, யாரெல்லாம் நேர்மை இல்லை அப்படின்னு. கட்சியில சேர்க்க வாய்ப்பே இல்ல, நான் ஓபிஎஸ் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றது பயந்துட்டு தான் சொல்றாங்க. பயந்துட்டு தான் சொல்றாங்க. அப்படிதான் பொதுமக்கள் நினைப்பாங்க, அப்படிதான் துணிதல் நேரில் நினைப்பாங்க. நான் நம்புறேன், நீங்களும் அப்படிதான் நினைக்கணும். வேற வழி இல்லை. ஏன்னா எங்க அவரை உள்ள விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துருமோன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். அதுதான் பொதுமக்களாகி எல்லாரும் இங்க நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அவங்களும் அதான் நம்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க பயந்து தான் செய்யறாங்க. இந்த விஷயத்தை 100% பயம் மட்டுமே தான் இருக்கு. இல்லைன்னா கட்சியில் நினைக்கல. அவர் எந்த பொறுப்பும் கேட்கலையே. என்னை மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் ஆக்குங்கள் அப்படின்னு கேட்டார். அவரு இல்லையே, கட்சியில இணைச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அப்போ கட்சியில இணைக்க கூட தகுதியற்ற நபரா முன்னாள் முதலமைச்சர்? உங்கள் கட்சியினுடைய மூத்த முன்னோடிய கட்சியில இணைக்க கூட தகுதி இல்லைன்னு சொல்ல வருகிறா? அப்ப அவரை தான் இந்த தமிழ்நாடு 3 தடவை முதலமைச்சராக ஆக்கிட்டு போனாங்களா அம்மா? இப்ப இதுல இருந்து நீங்க என்ன விஷயத்த சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க. இல்ல அவர் என்ன அந்த அளவுக்கு என்ன துரோகம் பண்ணார்? ரைட்டு, கட்சி மேல வழக்கு போட்டாரு, தவறு. ஏன் வழக்கு போட்டாரு? தான் வகித்த பதவிக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது கண்டிப்பா வழக்கு. இதே எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு இதே நிலைமை வந்தால் நிச்சயமா வழக்கு போடுவார். நாளைக்கு வேலுமணியோ தங்கமணியோ இருக்கக்கூடிய மற்றவங்கள ஏதாவது கட்சி அபகரிச்சா சும்மா விட்டுருவார் அவரு? கணக்கு வந்தா ரத்தம், அடுத்து வந்தா தக்காளி சட்னி. பார்ப்போம். தமிழ்நாடு எத்தனையோ தலைவர்களை பார்த்துருச்சு. அறிஞர் அண்ணாவை பார்த்த பூமி இந்த பூமி, மூதறிஞர் ராஜாஜியை பார்த்த பூமி இந்த பூமி. எவ்வளவோ கட்சி தலைவர்களை பார்த்துட்டோம். நம்ம கர்ம வீரர் காமராஜரை பார்த்ததும் இந்த பூமி தான், அடல் பிகாரி வாஜ்பாயை பார்த்ததும் இந்த பூமி தான், அம்மா அவர்களை பார்த்ததும் இந்த பூமி தான், கலைஞர் அவர்களை பார்த்ததும் இந்த பூமி தான். நாளைக்கு யாரோட நிலைமை எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. அதே சமயம் ரொம்ப பேட்டியில உருகி பேசுறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். என்னை பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்னு. அதை கேட்கும்போது ஒரு சிலர் அது நாடகம் நடத்துறான்னு சொல்றாரு. அது மனதிலிருந்து வர வார்த்தை. அவ்வளவு பெரிய தலைவர் பாவமா இல்லையான்னு கேட்கிறாருன்னா உடனே அவர் சொத்தை காப்பாற்றி கேட்கிறாரு, அவர் கட்சியில் போய் சேர கேட்கிறாரு. அப்படி இல்லை, தான் தாழ்ந்த சமூக மக்களுக்கு எதுவாவது செஞ்சாங்கன்னு விரும்புறாரு. ஏன் ஒரு பண்ணை வீட்டில் தானே ஒரு கூட்டத்தை வச்சாரு. குறைஞ்சபட்சம் 10,000 பேத்துக்கு மேலே போறாங்களே, யார் அவங்களாம்? பணத்தை கொடுத்து கூப்பிட்டு வந்தாரா? வெக்கமா இல்லை அதை சொல்றதுக்கு உங்களுக்கு? அவருடைய ஆதரவாளர் தானே போனாங்க. அப்புறம் ஏன் அவர் கட்சிக்குள்ள நீங்க வரக்கூடாது, யாரும் செயல்பாடு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும். மாத்திக்கிட்டா அந்த கட்சி வளரும், ஒரு வெற்றிக்கு ஒரு முதற்படியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நல்லதையா. அதே போல அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு 2025க்கான பேரறிஞர் அண்ணா விருதுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த விருதுக்கு அவர் தகுதியானவர் தானா? நம்ம தகுதியானவர் நம்பித்தானா பேரறிஞர் அண்ணா விருது தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கு. இது குறித்து நம்ம பேசணும்னா அது ஒரு விமர்சனமாகும். மூத்த தலைவர் அதற்கு தகுதிதானா அப்படின்னா தகுதிதான் சொல்லுவேன். இருந்தாலும் கூட இன்னும் கூட ஆலோசனை பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்க இவருக்கே எப்படி சொல்றீங்க? இன்னும் தகுதி இல்லாத நபர்கள் நிறைய பேருக்கு பேரறிஞர் அண்ணா விருதை இதே தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு முந்தைய ஆண்டுகள். அந்த பேரெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப அவங்களை ஏதோ நம்ம விமர்சனம் தனிப்பட்டு விமர்சனம் பண்ற மாதிரி ஆயிரும். ஓரளவிற்கு மூத்த முன்னோடி, அந்த தொகுதியில் இருந்து இதுவரை தோல்வி முகத்தையே காணாத ஒரு நபராக துரைமுருகன் அவர்கள் இருக்கிறார். கலைஞரனுடைய தோழர் என சொல்லக்கூடிய வகையில் இருந்தவர். ஆகையால் அந்த இடத்திற்கு கலைஞருடைய இடத்திற்கு வேற வழி இல்லை, அவருக்கு முதலமைச்சர் பதவியாக கொடுக்க முடியும். அதனாலதான் அண்ணா பதவி தூக்கி கொடுத்துருக்காங்க. இதை பேசினா அரசியல் ஆயிடும். முதலமைச்சர் பதவியை தூக்கி கொடுப்பாங்களா யாராவது? அல்லது துணை முதலமைச்சர் பதவி தான் கொடுக்க முடியுமா? வேற வழி இல்லை. கட்சியை காப்பாற்றணும், தன்னையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு அந்த நிலவரத்தினால தமிழ்நாடு அரசு அவருக்கு பரிந்துரை செஞ்சிருக்கு. அவருடைய சேவை பாராட்டுக்குரிய சேவை தொடரட்டும். ஐயா, இந்த விருதை அவங்க கொடுத்ததுக்கான காரணம் கட்சியோட மூத்த தலைவரா இருக்காரு,
இதுக்கப்புறம் இவங்க ஏற்கனவே மற்ற தலைவர்கள் சொன்ன மாதிரி நான் வந்து என்னோட பார் லைன்ல இருக்கேன், இதுக்கு மேல நான் ஆட்சிக்கு வர முடியாது, ஓட்டு போடுங்க அப்படின்னு சில பேர் கேட்ட மாதிரி இவங்களும் இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர மாட்டாங்க, இப்பவே நம்ம கட்சியில இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விருதை கொடுத்து நம்மளோட கட்சியை நிலைநாட்டலாம் அப்படிங்கறதுக்காக தான் கொடுத்தாங்களா இல்ல வேற எதுக்காவது பரிசீலனை பண்ணிருப்பாங்க? அப்படிலாம் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய கணக்கு பிரகாரம் 4 கோடி பேர் எங்களுடைய கட்சியில 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா 1.5 கோடி பேருக்கு கொடுத்துட்டு இன்னைக்கே முடிச்சுட்டு போயிருக்கலாம். தமிழ்நாடு அரசு நினைச்சுன்னா நாளைக்கே 1 கோடி பேருக்கு விருது கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பணம் இருக்குதுமா இங்க இல்லைன்னு சொல்லி போய் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கே ஹேமாவுக்கு விருது வேணாலும் நாளைக்கே ஹேமாவுக்கு ஒரு விருது தரலாம். அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசுகிட்ட பணம் இருக்கு. சும்மா விருது கொடுக்க முடியாத அளவுல தமிழ்நாடு அரசு அந்த அளவுக்கு நம்ம கெட்டு போயிடல இருக்கு. அவங்க அப்படிலாம் நினைச்சு கொடுக்கல. அவங்க தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க பாட்டுக்கு ஆட்சிக்கு வர மாட்டாங்கன்னு சொல்றீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையே அப்படித்தானே போயிட்டு இருக்கு. ஏன்னா எதிர்கட்சி போல தான் சந்தி சிரிக்குது, அங்கே எங்கேயும் சந்தி சிரிக்குது. இந்த பக்கம் செங்கோட்டை நீக்கி வச்சு அவர் போய் அவர் பக்கம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. சொல்றாரு நீங்க எப்படி பேச போச்சு, 41 பேர் கொன்னீங்களே, அப்பெல்லாம் எங்க போனீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என்னுடைய தலைவரை நீங்க வந்து எப்படி நீங்க வந்து போய் பார்க்கலன்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வச்சிருக்காரு. இந்த பக்கம் பெங்களூர் புகழேந்தி ஒரு பக்கம் நேர்மல்லாதவர் கொதிச்சு அவர் ஒரு பக்கம் எடுத்து போறாரு. இந்த பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் திரிகிட்டு இருக்காரு. இவங்க கட்சிக்குள்ளேயே 1008 குழப்பங்கள். எங்க பிஜேபியினுடைய பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாலாம் எங்க போனாருன்னு தெரியல. மிக மூத்த தலைவர் அவர் காணா போயிட்டாரு. நேற்றுக்கு முதல் நாள் NDTVயில் போயிட்டு நம்ம ஒரு ஆங்கில சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க கச்சிராஜ் அவர்கள். திடீர்னு அவருக்கு ஒரு பக்கவாதம் ஏற்பட்டதான் நான் உணர்றேன். ஏற்பட்டு போய் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. நல்லபடியாக அவர் வந்து இறைவன் புண்ணியத்தில் நல்லபடியாக பூரண நலம் பெற்று வீடு திரும்பணும். இப்படியெல்லாம் மூத்த தலைவர்கள் பிஜேபியிலும் காண போயிட்டாங்க. அது உடனே திமுக நிறைய தலைவர்கள் காண போயிட்டாங்க. மூத்த தலைவர்கள்லாம் நிறைய பேர் அமைதியாக இருக்கிறாங்க. ஆகையால் எது வேணாலும் அரசியலில் நடக்கலாம் அப்படின்றதுதான் அரசியலுடைய சாணக்கியத்தனம். கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் கூட பொதுமக்களுக்கு நல்லது செய்யுங்கப்பா. இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க, பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மாணவர்களோட தற்கொலை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்படி சொல்ற நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா காலத்துல எந்த ஒரு தவறும் நடக்கலையா இல்ல நடக்காத மாதிரி பேசுறாங்க? இவங்க ஆட்சியில தப்பு நடந்துன்னு சொல்றாங்க. மத்திய அரசு மாநில அரசினுடைய ஆட்சியில தப்பு நடந்துன்னு சொல்றாங்க. இவங்க ஒன்றிய அரசினுடைய ஆட்சியில தப்பு நடந்துன்னு சொல்றாங்க. இது ஒன்றியமா மத்திய அரசாங்கிறது என்ன குழப்பமா இருக்கு. அது வேற கேட்குறாங்க. ஏப்பா ஆங்கிலத்தில் யூனியன்னா ஒன்றியம் தானே? ஆமாம் ஒன்றியம் தான். இவ்வளோ நாளாக எங்கப்பா ஒண்டிக்கிட்டு இருந்தான்னு கேட்டால் இவ்வளோ நாளாக எங்கேயோ போயிட்டாங்களாம். காங்கிரஸ் ஆளும்போது மத்திய அரசாக இருந்துச்சு. இன்னைக்கு பிஜேபி ஆளும்போது ஒன்றிய அரசாக இருக்குது. நம்ம ஒன்றியம்னு பேசுகிறதா மத்திய அரசுன்னு பேசுகிறதான்னு இன்னும் அதுவே டவுட்டாக இருக்குது. மக்களுக்கே டவுட்டாக இருக்குது. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுங்கிறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுங்கிறாங்க. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்களுக்குள்ள பெரிய கால் பண்ணிச்சிருக்கு. வன்மையாக அந்த நேரத்தில் இந்த நேர்காணல் வாயிலாக வன்மையாக ஆளுநரை கண்டிக்கிறோம். குடியரசு தின விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி போறாரு. எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க அந்த மேடையில். ஆளுநருடைய துணைவியார் முதற்கொண்டு ஆளுநருடைய துணைவியாரை அந்த மேடைக்கு ஏற்றிருக்காங்க. ஆளுநருடைய துணைவியாரை எந்திரிக்கல, ஆளுநர் எந்திரிக்கல. அதே ஆளுநர் வரும்போது முதலமைச்சர் நேராக போய் அவர் வரவேற்று மேடை கொண்டு வர்றாரு. குறைந்தபட்சம் அரசியல் நாகரிகம் கூட இல்லாத ஒரு நபரை ஆளுநராக நியமித்ததே இந்த தமிழ்நாட்டுக்கு வெட்கக்கேடு, சாபக்கேடு. உடனடியாக அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கணும். மிகப்பெரிய சாபக்கேடு. எங்க 6 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதிப்பிற்குரிய முதலமைச்சருங்க அவர் இன்னைக்கு நிலைமைக்கு. நாளை அப்படின்றத நம்ம நேர்காணல் அடுத்தடுத்து பேசுவோம். அந்த முதலமைச்சருக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு அந்த குறைந்தபட்ச ஒரு நாகரிகம் இல்லையா உங்களுக்கு? சரிங்க, முதலமைச்சர் வேண்டாம், ஒரு மனிதர் வரார். அந்த மனிதருக்கு எழுந்து வணங்குறாங்க. எல்லாரும் எழுந்து வணங்குறாங்க. மேடைக்கு ஏறும்போது எழுந்து வணங்குவது என்பது மரபு. இந்த குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லைன்னா என்ன நீங்க ஐபிஎஸ் படிச்சீங்க? என்ன ஆளுநர் மாளிகையில இருந்து என்னத்தை நீங்க அதிகாரம் செலுத்துறீங்க? அப்ப உங்களுடைய எண்ணம் என்ன? இப்ப கேட்க தோணுதா இல்லையா? நீ யாருப்பா? மத்திய அரசு இருந்து வந்த ஏவலாளான்னு கேட்க தோணுது. இதை கேட்ட தப்புங்கிறாங்க. அப்ப நீங்க யாரு? நான் கேட்கிறேன் இந்த நிகழ்ச்சியில். அண்ணாமலை எழுந்து நின்று கும்பிட வேணான்னு சொன்னாரா? நயினார் நாகேந்திரன் எழுந்து நின்று கும்பிட வேணான்னு சொன்னாரா? அல்லது மோடி ஐயா எழுந்து நின்று கும்பிட வேணான்னு சொன்னாரா? அல்லது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆணவம், அந்த திமிரு உங்களை எழுந்து நின்று கும்பிட வேணான்னு சொல்லிச்சா?
முதலமைச்சர் உங்களை இனிமே மதிக்கலைன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு விழும்போது மட்டும் அந்த அடிக்காக 1000 பேர் கூவுறீங்களே. பொதுமக்களாகிய நீங்கள் தான் சரியான தீர்ப்பு. ஆளுநரையும் ஓட்டு போட்டு கொண்டு வாங்கன்னு விதி மாத்துங்க, சட்ட விதியை மாத்துங்க, இல்லைன்னா ஆளுநரை வேண்டான்னு மாத்துங்க. இல்லைன்னா ஆளுநரை கொண்டு வரதுக்கு முதலமைச்சருடைய ஒப்புதல் வேணாவது குறைந்தபட்சம் மாத்துங்க. இல்லைன்னா முதலமைச்சர் வேணாலும் மாத்துங்க. வேண்டாம், எலெக்ஷன் வேண்டாம், மாத்து. என்ன ஒரு அநியாயம்! மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை மதிக்கிறேன்னா மக்களை மதிக்கணும்னு அர்த்தம்பா. மக்களை பூரா நீ என்ன பண்ற? உன்னுடைய கால் மிதியா நினைச்சிட்டு இருக்க. வேற மாதிரி நடக்கும். மக்கள் வெகுண்டு எழுந்தாங்கன்னா தாங்கவே முடியாது. மக்கள் பிரதிநிதியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உயர்திரு ஆளுநர் அவர்களே, அல்லது உங்கள் கட்சியை சார்ந்த எல்லாருக்கும் அந்த அன்பு கோரிக்கை நீங்களாக அவர்கிட்ட போய் பர்சனலாக சொல்லுங்க. ஒவ்வொரு பிரதிநிதியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அதிலும் முதலமைச்சர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீங்க மதிச்சாதான் உங்களுக்கு மதிப்பு வரும். எவரி ஆக்ஷன் மஸ்ட் பி ரியாக்ஷன். எந்த ஒரு செயலுக்கு அதுக்கு தகுந்த எதிர்வினை இருக்கும். உங்களே நாளைக்கு மதிக்கல அப்படின்னா யோசிச்சு பாருங்க, உங்களுடைய நிலைமையை செய்யுங்க அப்படின்னு கோரிக்கையை வைக்கிறேன். ஐயா, அதே போல ஆளுநரால திருப்பி அனுப்பப்பட்ட கூட்டுறவு சங்க மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டதா? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த முடிவை ஏற்கனவே மாநில அரசு எடுத்திருக்கலாமா? இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை முன்னாடியே அவங்க யோசிச்சு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமா? கண்டிப்பா இல்ல. இதெல்லாம் ஒரு மரபுமா. ஒரு சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியது ஒரு மரபு. அதே சமயம் பொதுமக்களுக்கு என்ன செய்யணும்னு அந்த அரசன் முடிவு செய்வது போல ஒரு முதலமைச்சர் முடிவு செய்வார். முடிவு செய்ததுக்கு அப்புறமா நேரா அங்கிருந்து ஃபைல் ஆளுநர் மாளிகை போகும். ஆளுநர் மாளிகையில கோப்பெல்லாம் பார்த்துட்டு அனுப்புங்கன்னா அவர் நிறைய ஃபைல் எனக்கு கிடப்பில் கொண்டு வச்சுட்டாரு. நான் மிகப்பெரிய ஆக்டிவா இருக்கக்கூடிய அமைச்சர், நான் மிகப்பெரிய ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆளுநர்னு சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது. நிறைய ஃபைல் இன்னும் கிடப்பில் கிடக்கு. இவர் ஆளுநர் பார்த்துட்டு கையெழுத்திடணும். அந்த கையெழுத்திடும் போது இதெல்லாம் சேர்த்தா பரவாயில்லையான்னு சொல்லியிருக்காரு. அது திரும்பவும் சட்டமன்றத்துக்கு வரும். திரும்பவும் அந்த கோரிக்கை நிறைவேற்றுவாங்க. திரும்பவும் அந்த கோரிக்கையோட சேர்த்து இன்னும் 1-2 கோரிக்கை நிறைவேற்றி போறதுங்கிறது ஒவ்வொரு நிகழ்வும் அது எதர்ச்சியான ஒரு நிகழ்வு. ஒரு சில நிகழ்வுகள் ஆளுநரால் கவனிக்கப்பட்டு திருப்பி அனுப்பியிருக்கிறது வரவேற்கத்தக்கது தான். அதே சமயம் எல்லா சட்டத்தையும் மக்களுக்காக தான் சட்டம் இயற்றுறாங்க. அந்த சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு அன்பு கோரிக்கை வைக்கிறோம். நல்லது பதில் ஐயா. இப்போ ஆளுநருக்கும் நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் உள்ளது அவங்களோட தனிப்பட்ட கருத்து வேறுபாடா, இல்ல ரெண்டு மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய வேறுபாடு? ஒரு ஒரு பிரச்சனையால வெடிச்ச பிரச்சனை, அதாவது இவங்களுக்கு சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நெறியாளர் அம்மா அவர்கள். அதற்கு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் தனிப்பட்ட பகன் ஒண்ணு கிடையாது. என்ன பங்கா பிரியல, பாகமா பிரியல, அவங்களுக்குலாம் தனிப்பட்ட பகையெல்லாம் எந்த பகையும் இல்லை. இவங்களுக்கு என்ன தெரியுமா பகை? எவ்வளவு அடிச்சாலும் தாக்குறாங்க. ஏன்னா தினகரன் ஐயா பக்கம் திரும்பினாங்க, ஐயா கூட்டணிக்கு போயிட்டாரு. எடப்பாடிய போன் எடப்பாடிக்கு போடலாமான்னு போன் எடுத்தாங்க. எடப்பாடி ஏன்னா கூட்டணிக்கு வராங்க, ஐயா வந்துட்டாரு. ஆனா எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் உறுப்பினர் இல்லை, நீங்க உறுப்பினர் கொடுங்க, நீங்க 39-40 உறுப்பினர் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் உறுப்பினர் கொடுங்கன்னு கேட்டாங்க. எவ்வளவோ கதறி பார்த்தாங்க, போகல. ஒழுக்கமா நீங்க உறுப்பினரை கொடுக்காட்டி உங்க மேல ஈடி பாயும் கேடி பாயும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க மத்திய அரசு. அதுக்கும் பண்ணிடுது. இதையெல்லாம் போக நம்ம இவ்வளவு பெரிய பவர்ல இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளை ஒன்றிய அரசு விமர்சிக்கிறாங்க. இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் காழ்ப்புணர்ச்சி. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால்தான் இந்த ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வஞ்சிச்சு வராரு. ஆனா ஸ்டாலின் ஐயா எடுக்கக்கூடியது தான் திரும்பவும் ஆட்சிக்கு வரணும், தான் கொடுத்த கோரிக்கையை நிறைவேற்றணும், எப்படியாவது மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒவ்வொரு ஆட்சியாளர் நினைப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்க தான் இங்க எங்க நிற்கிறாங்க, பொது ஜனத்துக்கிட்ட ஓட்டு வாங்கக்கூடிய இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் வீதிக்கு அந்த ஓட்டு வாங்கக்கூடிய நிலைமையில இருக்காங்களோ அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. இவர் ஓட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு இங்க ஆளுநரா இருப்பாரு, நாளைக்கு ஜார்க்கண்டுக்கு ஆளுநரா போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க கட்சி மத்தியில் ஆளுது, 4 வருடம் ஆட்சிட்டுக்கு நம்ம என்னன்னாலும் செய்யலான்னு பாக்குறாங்க. அப்படி நினைக்காதீங்க. பொதுமக்கள் நினைச்சாங்கன்னா ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டுருவாங்க எவ்வளவு பெரிய ஆட்சியாளர். நல்லது பதில். அதே போல வலுவான கூட்டணியில நிற்கும் அதிமுக என்று கூறும் இரட்டை இன்ஜின் கூட்டணி தமிழகத்துல கால் பதிக்க வாய்ப்பு இருக்காங்க.
தற்போதைய நிலைமை வரலும் கால் பதிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தேடி தேடி எந்த பக்கத்தை தேடி தேடி பார்த்தாலும் எங்கேயும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியுது. இவர்களது கூட்டணியை பலப்படுத்தியதாக அவர்களே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். கூட்டணியை இணைஞ்சவங்க நல்லா பாருங்க. நீங்க முதல்ல என்டிஏ கூட்டணியில இருந்த தினகரன் தான் கூட்டணிக்கு வந்திருக்காரு. முதல்ல என்டிஏ கூட்டணியில இருந்த பாரிவேந்தர் ஐயா தான் கூட்டணிக்கு வந்திருக்காரு. முதல்ல என்டிஏ கூட்டணியில இருந்த அதுக்கு முன்னால் வந்து அதே அதிமுக தான் இந்த கூட்டணி வந்தது. இங்க ஒன்றும் பெரிய கட்சிலாம் இணையும். திடீர்னு போய் தமிழக வெற்றி கழகம் போய் என்டிஏ கூட்டணி இணைஞ்சிருந்தா நான் என் கூட்டணி பலமான கூட்டணி சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பொதுமக்கள் எல்லாம் நம்ம பார்வைக்கு ஒரு அர்த்தமா புரிஞ்சுக்கலாம். இங்க இருந்தவங்களே தான் அந்த மறுபடியும் கூட்டணிகள் வந்திருக்காங்க. இதுவே பலமான கூட்டணின்னு இப்ப தம்பல் அடிக்கிறாங்க. அதுலயும் ஒரு சிலர் காணும். ஓபிஎஸ் எங்க இருக்கிறான்னு தெரியல. திரும்பி பார்த்தா அந்த கூட்டணிக்குள்ள ஆளை காணும். சசிகலா அம்மா திரும்பி பார்த்தா அந்த கூட்டணிக்குள்ள ஆளை காணும். போயிட்டு ஒரு 10,000 சத்தியத்தை பண்ணிட்டு போனாங்க. ஆளை திரும்பி பார்க்குறோம் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா எங்க கூட்டணி வலுவா இருக்கு, நாங்க தான் ஆட்சி அமைப்போம். எப்படி நார்த்தில் நடந்துச்சு? கொட்டியை தூக்கிட்டு போயிடலாம்னா இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வாக்கையும் உயிராக மதிக்கக்கூடிய ஜனங்கள் இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு ரொம்ப 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 கூட. தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் பொட்டியும் தூக்க முடியாது, பொட்டியும் மாற்ற முடியாது. பொட்டியை வேணா நீங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா உங்களையே மக்கள் பொட்டி கட்டிடுவாங்க. பார்த்துக்கோங்க. சொல்றாங்க பிரதமரும் நமது முதலமைச்சர் வேட்பாளரும் பார்த்துக்குவாங்க. அதுக்கு என்ன மீனிங்கு? பொட்டியை தூக்கிடலாம்னா நடக்காது நடக்காது நடக்காது. இந்த தமிழ்நாட்டில் இந்த ஆட்சின்னு இல்லை, காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் நடக்காது, ஆம் ஆத்மி ஆட்சி வந்தாலும் நடக்காது, விஜயே கூட நாளைக்கு பிரதமர் ஆனாலும் நடக்காது. ஆகலாம், பிரதமர் ஆகலாமா? நம்ம முதலமைச்சர் இடத்தரப்பில் முதலமைச்சர் ஆகிறவர் பிரதமர் நாளைக்கு விஜய் பிரதமராக கூட வரலாம். அவரே வந்தா கூட இந்த நிகழ்வு நடக்காது. இங்க மிரட்டிலாம் பணிய வைக்க முடியாது. மக்கள் நினைச்சாதான் ஓட்டு போடுவாங்க. கணவன் சொல்வதை மனைவி கேட்பதில்லை, மனைவி சொல்வதை மகன் கேட்பதில்லை. அவரவர் மனதில் ஒவ்வொரு சின்னம் இருக்கும், அவர்கள் அதற்குத்தான் ஓட்டு போடுவாங்க. அதுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க இந்த தாவக கட்சி. மொத்தமா இங்க பாத்தீங்கன்னா 2.5 கோடி ஸ்மார்ட் கார்டு இருக்கு, குடும்ப அட்டை இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு எங்களுக்கு ஒருத்தர் ஓட்டு போடுவாங்க. இப்பவே நாங்க ஜெயிச்சிட்டோம். இப்படியே திமுக காரன் உங்களுக்கு ஓட்டு போடுவேன், அண்ணா திமுக உங்களுக்கு. ஓஹோ, சரி சரி. நீங்கள் செய்யக்கூடிய நல்லது அப்படி நினைச்சா திமுக காரன் எங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஓட்டு இருக்கு, அண்ணா திமுக குடும்பத்தில் ஓட்டு இருக்கு. அப்ப 3 பேர் முதலமைச்சரா? நீங்க யார் மதம், நீங்க யார் மதம், நீங்க யார் மதம் பிரிச்சு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நல்லது செய்து அதன் மூலம் வெளி உலகத்திற்கு வெளிவந்து அதன் பிறகாக நீங்கள் வரணும்னு நினைக்கணும். அதெல்லாம் விட்டுவிட்டு இன்னைக்கு ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒன்று பேசிட்டு நாளை மறுநாள் ஒன்று பேசுறது. பாவம் அவர் என்ன பண்ணுவாரு விஜய்? 41 உசுறு செத்தத்துக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னாரு. கரூர்ல நிகழ்வு நடக்கும்பொழுது, அந்த அசுப காரியம் நடக்கும்போது நேற்று உடனே அவன் கட்சி கூட்டணி வரணுன்னே வயிற்றுச்சல்லையும் புகைச்சல்லையும் பேசுறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அன்னைக்கு ஏன் நீங்க வரல? வெளிப்படையா ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிற அந்த நேர்காணல். மதிப்பிற்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்களோ அல்லது கருணாநிதி அவர்களோ ஆட்சியில் இருந்திருந்தால் கரூரை விட்டு தாண்டி இருக்க முடியாது உங்கள் விஜய். அங்கே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். அரசியல் நாகரிகம் கருதி ஸ்டாலினுக்கு அந்த விஷயம் தெரியும். ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கு தெரியும். நாகரிகம் கருதி அமைதி காக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்நேரம் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? கரூரை விட்டு தாண்டி முடிஞ்சா திருச்சி வராது, கரூர்லேயே கைது பண்ணி உள்ள வச்சுப்பாரு. எனக்கு மக்கள் தான் பெருசு, இதனால வரக்கூடிய ஆதங்கத்தை நான் எப்படினாலும் பார்த்துக்கிறேன். ரொம்ப ஆடுறாங்க. நாங்க செய்யல, நீங்க செய்யல, நாங்களா பண்ணணும், நாங்களா வர சொன்னோம், நாங்களா குழந்தைய தூக்கிட்டு வர சொன்னோம்.
நாங்களா கூட்டத்துக்கு வர சொன்னோம், நீங்க வர சொன்னாம? ஏன்னா பைத்தியம் மேடம் மக்கள். நீங்க வர சொல்ல தானே கூட்டத்துக்கு வந்தாங்க. புரியல எனக்கு. மக்களை பைத்தியக்காரனாக நினைத்தால் நீங்கள் பைத்தியமாக அலைந்து திரிவீர்கள். சாபம் வரணும். மக்கள் தான் இந்த நாட்டினுடைய எஜமானர்கள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் வர சொன்னதுனால தான் வந்தாங்க. ஒரு ரசிகனை பார்க்கறதுக்கு சரி கூட்டத்தோட போறோம், குடும்பத்தோட போறோம், ஒரு வீட்டில் 2 பேர் தான் இருப்பாங்க, குழந்தைய பார்த்துக்க ஆள் இருக்கு, அதனால குழந்தைய தூக்கி வந்திருப்பாங்க. தப்பு தான் அவங்க மேல. உடனே அவங்களால நான் சரின்னு சொல்ல வரல. அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டுமா இல்லையா? இந்த இடம் பத்தாது, இவ்வளவு கூட்டம் வரணையா உங்களுக்கு தெரியாதா? சார் ரைட், அரசியல்வாதிக்கு தெரியல, உங்களை வேணும்னே நசுக்கணும்னு அவங்க பண்ணிட்டாங்க. ரைட், ஓகே. ஏன் உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு கூட்டம் கூடும் அப்ப உங்களுக்கு தெரியாதா? இல்லைன்னா இந்த மீட்டிங் நடத்த வேணா நீங்க கேன்சல் பண்ணிக்க கூடாது. இல்லைன்னா குறைந்தபட்சம் அந்த காவல்துறை சொன்ன இடத்துலயாவது நீங்க மீட்டிங் பேசிக்க கூடாது. தவற பூரா நீங்க செஞ்சுட்டு அரசு இந்த இடத்துல தூக்கி போட்டக்கூடாது. அந்த பழியை தான் இன்னைக்கு வச்சு பழி வாங்கிட்டு இருக்காங்க மத்திய அரசு. எப்படியாவது ஒரு கேடயமா மாற்றலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. எது மாதிரி மாறுவாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு ஆட்சியாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். 100க்கு 200% 100% பாதிப்பு கொடுக்கும். ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா, அத்தியாவசிய பொருளினுடைய விலை ஏற்றம் எப்பொழுது தொடர்கிறதோ அங்கு பஞ்சம் தலைவிரித்து ஆடும் என்பது எல்லளவும் உள்ளபடியே பஞ்சம் தலைவிரித்து ஆடும் என்பதே மரபு. அத்தியாவசிய பொருள் என்ன? ஒரு மனுஷன் சாப்பிடணுமா இல்லையா? ஒரு நல்ல ட்ரெஸ் போடணுமா இல்லையா? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா இல்லையா? ஒரு இருக்கிறதுக்கு இடம் வேணுமா இல்லையா? இதுல எல்லாம் விலையேற்றுறது. செங்கல் வாங்க போனா ஜிஎஸ்டி, அப்படியே அந்த பக்கம் போய் ஒரு ரீப்பர் வாங்க போனா ஒரு ஜிஎஸ்டி. சரி, ஒரு கடப்பாக்கலாவது வாங்கி பதிக்கலாம்டா, ஒரு ஜாமான் எடுக்கலாம்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. சரி, ஒரு கட்டடத்துக்கு பிளான் போட தான் போறான்னு பார்த்தா அங்க ஒரு ஆளுங்கட்சிக்காரன் உட்காந்துருக்காரு. என்ன, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுற? எங்களை கவனிச்சிருவியா? அப்பயே தெரிஞ்சுக்கணும். கவனிச்சிருவியான்னு என்ன? இந்த எந்திரம் படத்தில் சொன்ன மாதிரி கவனிச்சு கொடுக்கணும். அவனை வெட்டி விடணும். கவனிச்சிருவியா? 2000 ஸ்கொயர் ஃபீட்ல இடம் தரீங்க, இடம் கட்டுறீங்க, ஏதாச்சும் ஒன்று பார்த்து பண்ணுங்க. அவங்க சரிங்கண்ணே, எப்படியாவது பண்ணுங்க. எத்தனைடா ஊழல் செய்யுது? இந்த ஊழலுக்கு எதிராக தான் எம்ஜிஆர் கிளர்ச்சியா கிளம்பி நின்றார். அந்த ஊழலுக்கு எதிராக தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது, மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களால். ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிலைமையை நிறைய ஊழலில் மாட்டிட்டு முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். மத்திய அரசு அவருடைய குடிமையை பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். இந்த நிலை கண்டிப்பாக மாற வேண்டும், மாறித்தான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் பொதுமக்கள் நல்லது ஒரு தீர்ப்பை எழுதுவார்கள். நல்லதையா, தமிழ்நாட்டையே உலுக்கிய வட மாநில குடும்பத்திற்கு நிறைந்த அந்த பயங்கர காட்சிக்கு யார் தான் பொறுப்பு? கண்டிப்பா அரசு தான் பொறுப்பு எடுத்துக்காங்க. அரசு தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல நடக்குது, ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னாவே கண்டிப்பா அரசு தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அரசு தான் பொறுப்பு எடுத்திருக்காங்க. இது போலயே இன்னொரு துயர சம்பவமானது நடக்கக்கூடாது. ஏன்னா அவனுடைய பாலியல் இச்சைக்கு ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்தையே காலி பண்ணிட்டான். ஒரு கொத்தனார என்னமோ ஒரு சிட்டால் வேலை பார்க்குறோம்னு நினைக்கிறேன். அப்போ இந்த தமிழ்நாட்டில் நம்ம இனிமேல் நடமாட முடியுமாங்கிற அந்த ஒரு அச்சம் பொதுமக்களுக்கு வர மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதையெல்லாம் போக அந்த குழந்தை அழுதுருக்கு. எங்க அம்மா விட்டுருங்க பாவம்னு சொல்லி அழுதுருக்கு. அந்த குழந்தைய தூக்கி போட்டு படுபாவிக்கிறது, அடிச்சு கொண்டுருக்கான். கணவன் வந்து கேட்கும்போது, அலற சத்தம் கேட்கும்போது, கணவன் வந்து கேட்கும்போது கணவனையும் அடிச்சு கொண்டு சாக்கு மூடையில கட்டி கொண்டு போய் ஒரு தெருவில் வீசிட்டு போயிருக்கு. அங்கிருந்தா சந்தேகம் வருது, என்ன சாக்கு மூடை கிடக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள பேணும். யாருடான்னு பிடிச்சி விசாரிக்கும் போது 5 பேர். 5 கண்டிப்பா நான் நினைக்கிறேன் இது அவனுடைய முதல் கொலையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு 100% கிடையாது. ப்ரீவியஸா முன்னாடியே அவன் எத்தனையோ கொலைகள் பண்ணியிருப்பான். அதெல்லாம் இருந்தால் தான் இந்த விஷயத்தை பண்ணணும். ஏன்னா 3 உயிர் எடுக்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவன் நினைச்சிட்டான் யாருமே நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. யாரும் அவ்வளோ சீக்கிரம். நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ளாதீர்கள். தப்பு செய்யறவன் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தடயத்தை விடுவான்னு தெரியாம சொல்லி வச்சிருக்காங்க. அந்த தடயம் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு வருது. இதில் கண்டிப்பாக 5 பேர் மட்டும் இல்லை, நிறைய பேர் வருவாங்கன்னு நம்புறேன்.
தமிழ்நாடு காவல்துறை உள்ளபடியே மதிப்புமிக்க காவல்துறை நல்லபடியாக தன்மானத்தோடு இனிமேலும் இது போல கொலை நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது காவல்துறையுடைய கடமை. நல்லதொரு பதில் ஐயா. இதுக்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மேலும் இது போல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலங்கிற பேரை எடுக்க கூடாது தமிழ்நாடு. அதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். நம்மளோட நேர்காணல் வாயிலாகவாது இது தமிழக அரசுக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக 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 அவர்களும் நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலா நடவடிக்கை எடுக்கணும். இது போல நடக்காம என்ன சொல்ற, ஒரு நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. பரவாயில்ல, அம்பேத்கர் ஐயா எழுதி வச்சு போயிருக்காங்க, நல்ல சட்டமா தான் இருக்கு. இன்னும் கடுமையான சட்டங்களை கொண்டு வாங்க. இது போல கயவஞ்சகனை, இது போல நயவஞ்சகனை, இது போல காமுருவனை பார்த்த இடத்தில் கண்ட இடத்துல சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. கண்டிப்பா வரவேற்கிறேன். ஏன்னா வேற வழி இல்லை. பொதுமக்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் என்பவர்கள் நமக்கு கடவுள் போன்றவர்கள், தெய்வமா இருப்பவர்கள், நம்மை பெற்றெடுத்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் இது போல ஒன்று நடக்குதுங்கிறத நம்ம எந்த காலத்திலும் எந்த இதுலையும் ஏற்றுக்கவே முடியாது. இதுக்கெல்லாம் சரியான ஒரு தீர்வு வரணும். அந்த தீர்வுக்காக புதிய சட்டம் எழுதினாலும் மக்கள் வரவேற்பாங்க. உங்களை கொண்டாடி உங்களை கண்டிப்பா மறுபடியும் உங்களை அரியணை ஏற்றுவாங்க. நல்லதையா, நல்லது. தேசிய கட்சியான பாஜக மாநில கட்சிகளை பிரித்துவிட்டு தான் கட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறதா? தமிழகத்தில் அதோட ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக கூட்டணி சேர்த்துருக்காங்க. அவங்க தான் கட்சிக்கு ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்னு அவங்க சொல்றாங்களே. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்கு ஆட்சிக்கு வந்துடும் சொல்றாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஐயா இந்த பக்கம் எடப்பாடி ஐயா கட்சிக்கு ஆட்சிக்கு வந்துடும் சொல்றாங்க. அந்த துணிந்து நில் நேர்காணல் வாயிலாக ஒன்றை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை நடந்தாலும் கூட அவர் நினைப்பது போல என்டிஏ ஆட்சி, என்டிஏனுடைய கூட்டணி வெற்றி பெற்றாலும் கூட நீங்கள் இவர்கள் எல்லாம் கூறிக்கொள்வது போல மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எதிர்கட்சி தலைவர் அவர்களை மறுபடியும் அந்த அரியணையில் அமர வைப்பார்களா? எந்த அரியணையில் நீங்களே வச்சுக்கோங்க. நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த அரியணையில் அவர்கள் அமர வைத்து அழகு பார்ப்பார்கள் என்பது $100 மில்லியன் கேள்வி. அது சசிகலா அம்மா ஒரு பொட்டு வச்சு ஒரு கொண்டையை போட்டு இந்த பக்கம் சேரை எடுத்து கட்டி அம்மா சமாதியில் 3 அடி அடித்ததே அவங்களால பொறுத்துக்க முடியல. அடுத்த நாள் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஆமாம், ஜெயிலுக்கு அனுப்பும்போது வந்து அடிச்சுட்டு போனாங்க. நம்ம ஒரு பேட்டி கொடுத்ததே பொறுத்துக்க முடியல. 2வது நாளே தீர்ப்பு வருது. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் அவங்க கையில் வச்சுக்காங்க. தொலைக்காட்சியிலிருந்து, பத்திரிகையிலிருந்து, மற்றபடி இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் அவங்க கையில் வச்சு, நீதிபதியிலிருந்து நீதிமன்றம் எல்லாமே கைக்குள்ள அடைக்கணும். ஏன்னா இதில் தப்பாக சொன்னீங்க. ஏன்னா அவங்க கைக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது எப்படி நாளைக்கு முதலமைச்சர் அவங்க இன்னைக்கு தீர்ப்பு வரும்? ஆதரவாக பேசுகிற சசிகலா சொல்கிறேன். அது போல் நடந்தாலும் நடக்கலாம். ஐயா எடப்பாடிக்கு நிறைய ஊழல் கேஸ் இருக்கு, கொடநாடு வழக்கு இருக்கு, கட்டி தூக்கு கட்டி எழுப்பலாம். அதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போடாங்க, ஜெயிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லல. எல்லாமே மக்களுடைய முடிவை சார்ந்தது. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்கள் பார்த்து வாக்களிங்க. அதே போல் கூட்டணிக்கு பணியாததால் தான் தாவேகாவை விமர்சிக்க தொடங்கிவிட்டதா அதிமுக? கூட்டணிக்கு அவர்கள் பணியில் அப்படின்றது கூட்டணிக்கு போகலன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயம் தாவேகா கூட்டணிக்கு யாரும் போகல. அதையும் நீங்கள் நல்லா பார்க்கணும். வாங்கயா கூட்டணி ஆட்சியில் நான் எல்லாத்துக்கும் உனக்கு மந்திரி பதவி தரேன், கூட்டணி ஆட்சி அமைப்போம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வர கூவி அழைக்கிறாங்க. இன்னைக்கு வர யாருமே தாவேகா கட்சிக்கு இன்னைக்கு வர கூட்டணிக்கு போகல. இதுவரை யாரும் பெரிய கட்சி கூட்டணிக்கு போகல. அவர்களும் கூட்டணிக்கு போகவில்லை. இவர்களுடைய கூட்டணி, இவருடைய கட்சிக்கும் யாரும் கூட்டணிக்கு வரல. நிச்சயமா சொல்றேன், கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு நினைச்சுதான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதோ பாருங்கள் கொடி பறக்கிறது, அவர்கள் சைகை காட்டி விட்டார்கள், நமது கூட்டணிக்கு வந்து விடுவார்கள், அதில் மாற்று கருத்து இல்ல. இந்த பாருங்க இப்பயே பச்சை கொடி காட்டிட்டாங்க. அவங்க ஆட்டினது என்னமோ அவங்க கட்சி கொடி, அது பச்சை கொடியா அவர் நினைச்சிட்டாரு. இந்த பாருங்க கொடியை காட்டிட்டாங்க, இந்த கூட்டணிக்கு வந்துருவாங்க. ஐயா கலைஞர் ஐயா சொல்லியது போல பழம் நழுவி பாலில் விழும் பாருங்கன்ற மாதிரி. உடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பேட்டிக்கு வந்து திடீர்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டு அந்த 41 உயிர் போனவங்களுடைய அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் வீட்டிலே வச்சு இவர் வீட்டுக்கே கூப்பிட்டாரு. வீடு மாதிரி தானே அது. சென்னைக்கு எல்லாரும் வாங்க, உங்களுக்கு நான் பஸ்ஸை விட்டுன்னு சொல்லி சென்னைக்கு எல்லாரும் வரவழைச்சி, இது போல ஒரு அரசியலினுடைய ஒரு ஆணவ பக்கம் நான் இதுவரை என்னுடைய வயதுக்கு பார்த்தல இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துக்க மாட்டேன். ஏன்பா இறந்துட்டா அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கிறது தான் மரபு. அதுதான் தமிழனுடைய மரபும் கூட. இங்கே வா விசாரிச்சுக்கலாம் அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியுது. எப்ப நீங்க தான் நிறைய வேஷம் போடுங்க, அந்த வேஷம் போட்டுட்டாது போய் அந்த வீட்டில் போய் கும்பிட்டு வந்துருக்கலாமே. உங்களுக்கு என்ன வேஷம் புதுசா?
நடிகர் தானே. விஜய் கரூருக்கு போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருவாங்க. இல்லை அவங்க அனுமதிக்கலையா, நீங்க போகலையா, இதை வெளிப்படுத்தணும் அடுத்த பேட்டியில். மக்களின் பிரச்சனைக்கு மக்களிடத்தில் நேரடியாக நீங்கள் சென்று அவர்களது குறைகளை கேட்க வேண்டுமே தவிர அவர்களது வீட்டில் துக்கம் நடந்திருக்குது அவர்களை அழைத்து நீங்கள் துக்கம் விசாரிச்சுட்டு அதுக்கு அந்த மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க. ஐயாவை பார்த்துட்டோம், ஐயாவை பார்த்துட்டு எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அவர் ஐயா துக்கம் விசாரிச்சாரு. ஐயா சும்மா அழுதாரு, கிளிசரின் போட்டு அழுதாரு தெரியல வேறையா. ஐயா அழுதாரு, ரொம்ப அழுதாரு, ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணார், ரொம்ப அமைதியா இருந்தார். வேடிக்கையா இருக்கு. ஒரு தலைவனை நீங்கள் மதியுங்கள். உங்கள் தலைவன் அதே போலதான் விஜய் எனக்கும் தலைவன், எல்லாருக்கும் தலைவன், மாற்று கருத்தல்ல. நம்ம வீட்டில் துக்கம் நடந்திருக்கு, நம்ம வீட்டுக்கு வந்து விசாரிக்கணும்னு ஒரு அடிப்படை அறிவு, ஒரு பொது அறிவாக நமக்கு உண்டு. 41 பேருக்கு நான் கேள்வி வைக்கிறேன். மறுபடியும் ஒரு இழப்பிற்கு உங்களுக்கு சொந்தக்காரங்களாம் வரல அப்படின்னா நீங்க அவங்க வீட்டுக்கு போவீங்களா? அல்லது இப்ப ஏற்பட்ட இழப்பிற்கு உங்க சொந்தக்காரங்க வரலாம் வீட்டுக்கு நீங்க போயிருப்பீங்களா? ஏன்னா அவங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க, வாங்க, நான் அரசியல் மிகப்பெரிய எம்எல்ஏ இருக்கேன், வாங்க விருதாளத்துக்கு வாங்க, வந்து விசாரிச்சு போங்க, நாங்கள் போயிட்டு வந்துக்கிறோம். துக்க சோறு போடுவதுதான் மரபு. துக்கத்தையே கூப்பிட்டு விசாரிக்கிறது மரபு இங்கே கிடையாது. மாத்திர வேண்டாம். நன்றி ஐயா, நல்லது ஒரு. அதே போல சமீபத்துல எத்தனை கெட்டப்ல வந்தாலும் பாஜக கெட்டப் தான் அப்படின்னு சொல்ற ஸ்டாலின் ஐயா மறுபடியும் அவரோட வெற்றியை வந்து உறுதி செய்யறாங்க. வெற்றி பெற்ற மாதிரி தான் சொல்றாங்களே அவங்க. நாங்க தான் மறுபடியும் வெற்றி பெறுவோம், நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம், அவங்க தான் ஆணித்தனமா நம்புறாங்க. அது போலதான் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சின்னு நடந்துகிட்டு இருக்குது. இவங்களும் எத்தனை நாள் கெட்ட போட்டு தான் பாக்குறாங்க. முருகன் கெட்ட போட்டு பாக்குறாங்க. திடீர்னு மத சாயத்தை பூசி இங்கே பிரச்சனை நடக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் பீகார்ல கொண்டு வந்து இங்கெல்லாம் வந்து தமிழம் பூரா அவ்வளவு பேரும் அயோக்கியன்னு சொல்லிட்டு அங்க போய் பீகார்ல உட்காந்து அங்க எலெக்ஷன்ல பேசுறாங்க, ஒரிசாவில் பேசுறாங்க, தமிழன் திருடன்னு ஒரிசாவில் பேசுறாங்க. அதே இங்கேருந்து தமிழன் தான் நல்லவன், தமிழை மாதிரி யாருமே இல்லை, திருக்குறள் எழுதுனது ஐயா தான் அப்படி தமிழோட வாழ்த்து பேசுறாங்க. கேட்டா நாங்க பொதுவானவங்க. பொதுவானா இங்கேயும் தமிழனை பத்தி பேசக்கூடாது, அங்கேயும் தமிழனை பத்தி பேசக்கூடாது. நீ இங்க புகழ்ந்தா அங்க புகழ், அங்க இகழ்ந்தா இங்கேயும் வந்து இகழ். அதுதான் சொல்றான். நீ எத்தனை கெட்டா போட்டு வந்தாலும் இங்க எடுக்க முடியாது அப்படின்னு. தமிழன் தான் திருடிட்டு போட்டான் சாவின்னு சொன்னவர் தானே ஒரிசாவில் எலெக்ஷன் அப்ப அந்த கோயில் சாவியை தமிழன் தூக்கிட்டு போட்டான்னு சொன்னாரு. கடைசி அந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சாங்கன்னு வைங்க, வேற வழி இல்லை. ஏன்னா மக்களும் இன்னைக்கு வந்து பொய் பிரச்சாரத்தை நம்புறாங்க. பொய் பிரச்சாரம் அறவே ஒழிக்கப்பட வேண்டும். பொய் பிரச்சாரத்தை மட்டும் நம்பிதான் நம்ம வாக்களிக்கணும்னு விரும்பணும்னா நம்ம தான் வீணா போயிடும். பொய் பிரச்சாரத்தை நம்பாதீர்கள். நான் ஒரு கட்சிக்குன்னு சொல்லலை, பொதுவாக சொல்றேன். பொய் பிரச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும். தமிழனை உயர்த்தி கொடி பிடித்தால் எல்லா இடத்துலையும் உயர்த்தி கொடி பிடுங்கள், இல்லைன்னா தாழ்த்தி பேசிவிட்டு அத்தோடு இருந்து விடுங்கள். அதனாலதான் ஸ்டாலின் சொல்றாரு, எத்தனை கெட்டப்ல நீங்க வந்தாலும் கெட் அவுட் தான், கெட்டப்ல வந்தாலும் கெட் அவுட் தான் சொல்றாருன்னா என்ன காரணம்? நீங்க நடக்கக்கூடிய நடவடிக்கையினாலதான் சொல்றாரு. இந்த நடவடிக்கையை மாத்திக்கவங்க சொல்ல மாட்டாரு. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய பொசிஷன்ல அரசியல் நிலவரத்துல திமுக ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷன் வைக்கிறாதான் நம்புறேன். நல்லதையா. அதே போல தாவேக தலைவர் விஜயுடன் அண்ணன் தம்பி உறவு வைத்து பேசும் ஐயா சீமான் அவர்கள் தலைவர் விஜயுடன் கூட்டணி வைக்க அச்சாரம் போடுகிறாரா, இல்லைன்னா அல்லது அவரை விமர்சித்து பேச தயங்குகிறாரா? அவரை விமர்சித்து பேச பொதுவாகவே இந்த 41 உயிர் போன பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய நடிகர்கள் கூட அவர் விமர்சித்து பேச தயங்கினார். காரணம் என்னன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், உச்சத்தில் உள்ள ஒரு நடிகர் என வைத்துக் கொள்வோம். அவரிடத்தில் நிறைய பணமும் நிறைய ஏதோ பொதுமக்களும் நிறைய அவருடைய ரசிகர்கள் இருக்கிறதா எல்லாரும் நம்புறாங்க. அதனாலதான் விமர்சிக்க பேச தயங்குறாங்க. இன்னைக்கு ஒருவேளை தாவேக்க நமக்கு தேவைப்படுறதுனால அடுத்த எலெக்ஷன் நமக்கு தேவைப்படும் இல்லையா? இன்னைக்கு விஜயை விமர்சித்து பேசிட்டோம்னா நாளைக்கு போய் விஜயனுடைய முகத்தில் நம்ம எப்படி முடிக்கிறது? இந்த மாதிரியான நினைவுகள் எல்லாம் ஐயா சீமான் அவர்களுக்கு வந்துட்டு போயிருக்கலாம். இவ்வளவு தூரம் உறவு கொண்டார நீங்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் போய் தாவேக்கல ஒரு கூட்டணியாவது வச்சுக்கலாம். ஆனா கூட்டணியே வைக்கிறது இல்லை. இருக்கக்கூடிய வேட்பாளருடைய எல்லா வேட்பாளர்னா நீ தான் செலவு பண்ணிக்கணும், நீ தான் பார்த்துக்கணும். ஒரு தொகுதிக்கு வேட்பாளர் நீ தான் நின்று நீ தான் செலவு பார்த்துக்கணும். அப்புறம் எப்படி உங்களுக்கு வாக்கு வங்கி வரும்? வாக்கு வர வேண்டுமாயின் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போகணும். இல்லை நான் கூட்டணி ரைட்டு, உங்க நண்பர்னு சொல்றீங்க, அப்புறம் கூட்டணிக்கு ஏன் போகல? உங்க நண்பர்னு சொல்றீங்க, ஏன் கூட்டணிக்கு போகல அப்படின்னா அதெல்லாம் போகணும். அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு, இவரு தான் தமிழ் தேசியம் பேசுறாரு. அவரும் தமிழக அரசு பேசுறாரு, இவரும் தான் தமிழ்நாடு அரசை பத்தி பேசுறாரு. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி தானே செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்சு வேற ஒன்றும் டிஃப்ரெண்டா செஞ்சுட்டு வர மாதிரி இருக்கு.
சரி ஓகே, ஏடிஎம்கே கூட கூட்டணி போக மாட்டேன், டிஎம்கே கூட கூட்டணி ரைட்டு, இவங்க கூட கூட்டணிலாம் போக மாட்டேன். சரி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் விமர்சனிங்கன்னா இப்போ தான் இதை கொஞ்சம் கொஞ்சம் விமர்சிக்க வராருன்னு நினைக்கிறேன். விமர்சிக்க தயங்குகிறார். வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லது ஐயா. அப்போ 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு உறுதியான ஆட்சியா, உறுதியான கட்சியா இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? திமுக தான். ஏன் ஏன் உங்களுக்கு கேள்வி வருது? எங்க ஆளுங்கட்சி திமுக தான் சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்றாங்க, அப்புறம் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செய்யறோம்னு சொல்றாங்க, பொதுமக்கள் நம்பிட்டாங்க. அவங்க தான் இன்னைக்கு வரை உறுதியாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்ன பண்றது, நினைச்சு தான் ஆகணும். எதிர்கட்சி தான் இங்கே இல்லையே. எதிர்கட்சி தான் பிச்சு பிச்சு கொத்தா பிச்சு போட்டாங்க. பிஜேபியினுடைய கருத்துக்கள்னாலதான் எதிர்கட்சிகள் இந்த மாதிரி பிரிஞ்சு செதறி கிடக்குறாங்க. எதிர்கட்சியை பிரிச்சு போட்டாங்க. எதிர்கட்சியா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான் அழகா ஒரு வரி சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்களும் சொன்ன வரி, அதே மாதிரி கலைஞரும் அதே வரி சொல்லுவாங்க. நீங்க ஆளக்கூடாதுன்னு நினைச்சேன், வாழக்கூடாதுன்னு நினைக்கல அப்படின்னு. அதே வரியை கலைஞர் ஐயா பயன்படுத்தினார். எம்ஜிஆர் அவர்கள் முடியாம அமெரிக்காவில் இருக்கும்போது அதே வரியை கலைஞரும் பயன்படுத்தினார். நீங்க ஆளக்கூடாதுன்னு நினைச்சேன், வாழக்கூடாதுன்னு நினைக்கல, நல்லபடியா பூரண நலம் பெற்று வீடு வரும். அதை எப்ப சொன்னாரு? ஆட்சியை கொடுன்னு கேட்டாரு, கொடுக்கல. அதனால அந்த வேதனையில அந்த வரியும் பயன்படுத்தினார். ஆகையால் இப்ப நடக்கக்கூடிய அரசியல் கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப படு கேவலமா போச்சு. நமக்கு தெரிஞ்ச முன்னணி சேனல்லாம் பேர்லாம் சொல்லி நம்ம அவங்களை உயர்த்த வேண்டாம். நிறைய முன்னணி செய்தி சேனல் நம்ம பார்த்துருப்போம். ஏன் நம்ம தலைமுறை எடுத்துக்கோங்க, டாக்டர்னா ஒரே டாக்டர் தான் இருப்பார். பல்லுக்கு தனியாக டாக்டர் வந்துட்டார், முடிக்கு தனியாக டாக்டர் வந்துட்டார், காலுக்கு தனியாக வந்துட்டார், கண்ணுக்கு தனியாக வந்துட்டார், கைக்கு தனியாக வந்துட்டார், நகத்துக்கும் தனியாக வந்துட்டார், தோலுக்கு தனியாக, சதைக்கு தனியாக, எல்லாத்துக்கும் தனித்தனி டாக்டர் வந்துட்டாங்க. அதே மாதிரி முதல்ல ஒரே ஒரு சேனல் தான் இருக்குது. அதில் தான் விளம்பர படம் ஓடும், அதில் தான் டிவி விளம்பரம் ஓடும், எல்லாம் ஓடும். இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பெற்றுச்சு. செய்தி சேனல்னு பார்த்தா 5 செய்தி சேனல் ஓடுது தமிழில், ஆங்கிலத்தில் 5 செய்தி சேனல் ஓடுது. அது மட்டும் இல்லாமல் இது போல் வலைத்தள டிவி ஓடுது. இது போல் விஞ்ஞான வளர்ச்சி, இது போல் ஒரு வளர்ச்சி ஆகும்னு பார்த்தா இப்போ திட்டத்தை தாப்பா ஒரு வளர்ச்சியாக வச்சுருக்காங்க அரசியல். சீமான பிடிக்கலையா, நேரடியா விமர்சி. யாரு? விஜய், நீ போய் விமர்சி. இல்லைன்னா ஏடிஎம்கே நீ போய் விமர்சி. கிண்டி விடுறான். தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுவான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இருக்கு. நான் பெரிய ஆள் ஆகணுமா, நேரா போய் திமுக விமர்சிச்சு பெரிய ஆள் ஆகும். இப்ப இது நடக்குமா? இது சாத்தியமா? சத்தியமா இது நடக்காது. நீ கட்சியை வளர்க்கணும்னா நீங்க தான் பாடுபடணும், நீங்க தான் உண்மையா இருக்கணும், நீங்க தான் நேர்மையான ஆட்சியை மக்களுக்கு கொடுக்கணும், மக்களை பத்தி நீங்க தான் சிந்திக்கணும். அப்பதான் கட்சியை நீங்க நடத்த முடியும். இதையெல்லாம் விடுத்துட்டு ஒருத்தரை பத்தி திட்டி, ஒருத்தரை பத்தி தூற்றி தான் பெரிய ஆளாகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு காலத்துல முடியாது. நன்றி ஐயா. மக்களின் அரசியல் கேள்விகளுக்கு சிறப்பான முறையில பதில் தந்து அவங்களோட கண்ணையை நீங்க திறந்துட்டீங்கன்னு நான் சொல்லலாம். இதே போல மேலும் பல்வேறு சுவாரஸ்யமான தலைப்புகளுக்கு இணைந்திருங்கள். இது மௌனம் கலைத்திடும் மக்களின் குரலாக துணிவான கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி. நான் உங்கள் நெறியாளர் கேமலதா. இதே போல் உங்களது சமூகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் நிகழ்ந்தால் இந்த துணைநிலை சேனலுக்கு உடனடியாக தெரிவிக்குமாறு ஐயா தலைவரின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக தெரிவிக்கணும். நிச்சயமா உங்களது கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தருவோம். எந்த கேள்வியாக இருந்தாலும் சமூக அவலங்களை எழுதி அனுப்புங்கள். எங்களது மெயிலினுடைய முகவரியானது நமது டிஸ்கிரிப்ஷனில் தரப்படும். நன்றி.